என்ன வேணும்? என்ன வேணும் புஜ்ஜு? என்னப்பா வேணும்? ஃபுட்டு வேணுமா? சாப்பாடு வேணுமா? புஜ்ஜு என்னப்பா வேணும்? நூரா பா வா வெளில வா பா. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஸ்நாக்ஸ்க்காக தான் புஜ்ஜு அங்கே நின்று கத்திகிட்டு இருந்தான். இப்போ அவனுக்கு ஸ்நாக்ஸ் வேணும். அதனால் அங்கே பாருங்கள் நிற்கிறான் பாருங்களேன். என் ஹஸ்பண்ட் கையில் ஸ்நாக்ஸ் இருக்குது. இப்போ 2 பேருக்கும் போடுற மாதிரி ஜஸ்ட் ஆக்ட் பண்ணுறாரு. அவங்க ரியாக்ஷனை மட்டும் பாருங்களேன், காமெடியாக இருக்கும். ஐயோ க்யூட் இல்லை? மாஷா அல்லாஹ். பிடிச்சிட்டா. இவங்க 2 பேருக்குமே மாற்றி மாற்றி தான் ஃபுட்டு போட்டுட்ருக்காங்க. ஜஸ்ட் இப்படி த்ரோ பண்ணுறாங்களே நினைக்க வேண்டாம். த்ரோ பண்ணால் அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும். அவள் பிரச்சனை இல்லை, சின்ன நூறா வந்து பிரச்சனை கிடையாது, ஓடி விளையாடுவான். ஆனால் புஜ்ஜு வந்து அந்த அளவுக்கு ஆக்டிவாக ஓடி இந்த மாதிரிலாம் விளையாட மாட்டான். ஸோ அதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி த்ரோ பண்ணோம்னா ஆக்டிவாக இருப்பாங்கன்றதுனால த்ரோ பண்ணி சாப்பிட்றாங்க. க்யூட்டாக 2 பேருமே மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்ருக்காங்க. அதுலேயும் அவள் நூறா இருக்காள், புஜ்ஜுக்கு போகிறதையும் சேர்த்து சாப்பிட்டுட்ருக்கா. நீங்களே பாருங்களேன், க்யூட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட் அப்படியே சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு கேம் 2 பேருக்கும். இது வந்து ஃபெதர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு விளாண்டா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் போட்டுட்டேன் கீழே. அது பார்க்குற லுக்கை பாருங்களேன். ஏன் போட்ட, எடுத்து விளாடு அப்படின்னு சொல்லி என்கிட்ட ட்ரை பண்ணுறா, கன்வே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறா. அங்கே பாருங்கள், என்னை இப்போ லுக் விடும் பாருங்களேன். ஐயோ க்யூட்டு, மாஷா அல்லாஹ். இவனுக்கு விளாட வைக்கலான்னு சொன்னால் இவன் இந்தளவுக்கு இந்த மாதிரி விளாட்டு ஜாமான்லலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நீங்கள் உங்கள் வீட்டில் பூனை வச்சுருந்தீங்கன்னா என்ன மாதிரி திங்ஸ் வச்சு விளாடுவீங்கன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், மேலே ஏறி போய் உட்காந்து செட்டில் ஆகிட்டான். இவ தான் நல்லா இதை வச்சு நல்லா ஆக்டிவாக விளையாடிட்டுருப்பா. அவளுக்கு எது கண்ணில் கிடைக்குதோ. அப்புறம் அந்த பூச்சியெல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஆளை கையில் பிடிக்க முடியாது, நம்ம என்ன சொன்னாலும். அப்புறம் அப்படியே ஸ்நாக்ஸ் வாங்க கிளம்பிட்டோம். வாங்க எங்கே போகிறோன்னு காட்டுறோம். அப்படியே கிளம்பியாச்சு. நாங்கள் எங்கே போகிறோன்னா ஃப்ரைடே சென்டர் தான் போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் நேற்று இவங்களுக்கு வீவால் அந்த மாதிரி இடத்துல தான் ஃபுட்டு வாங்குகிறோம். ஸோ மியா ஃபுட்டு அப்படி இல்லைனா ராயல் கெனான் இந்த மாதிரி ஃபுட் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அங்கே வந்து ஒரு ரேண்டமாக ஒருத்தவங்களை மீட் பண்ணோம். ஸோ அவங்க வீட்லேயும் கேட் வளர்க்குறாங்க. அவங்க சொன்னாங்க மியோ ஃபுட் கொடுக்குறது நல்லது தான், பட் எல்லா கேட்டுக்குமே அது சேராது, அதே மாதிரி எல்லா ஹியூமன்ஸ்க்குமே அது சேராது, கொஞ்சம் இச்சிங்க கொடுக்குன்னாங்க. ஸோ அவங்க ஒரு பிராண்ட் சஜஷன் பண்ணாங்க, அதை பார்க்க தான் போகிறோம். மோஸ்ட்லி ட்ரை ஃபுட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ட்ரீட்டு மட்டும் ஜஸ்ட் எப்போயாவது வாங்கிக்கலாம். ட்ரை ஃபுட் எப்போயாவது யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ ரேண்டமாக மீட் பண்ணவங்க தான் எங்களுக்கு சஜஷன் பண்ணாங்க ஒரு பிராண்டு. அது இந்தியன் பிராண்டு தான், ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியூட்ரிஷியஸாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஷாப்க்கு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு எப்படிலாம் இருக்குது, என்னென்ன இருக்குன்னு அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். எப்படி இருக்குன்னு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு. எவ்ரிடே மாதிரி தாங்க, எவ்ரிடே டே டு டேயில் இருக்கிற மாதிரி தான் எல்லா திங்ஸுமே இருக்குது. ஸோ எனக்கு ஸ்பெஷலாக அப்படி பிடிச்சது வந்து கார்பெட் ரொம்ப அழகாக இருந்தது, யூனிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா இடத்துலையும் இங்கே கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் ஃபீல் இருந்துச்சு. மேபி இதை விட சூப்பராக இருக்கலாம், எனக்கு தெரியல. அப்புறம் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா நிறையா திங்ஸ் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி வாங்குறேனோ இல்லையோங்க, இந்த மாதிரி வெசல்ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி க்யூட்டான ஐட்டம்ஸை பார்த்துட்டேன். கண்ணாடி ஐட்டம்ஸு, கிளாஸ் ஐட்டம்ஸு, அப்புறம் வந்து செராமிக் பவுலு இதெல்லாம் பார்த்துட்டேன்னா ஒரு தடவை அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டா தான் எனக்கு நிம்மதி. ஸோ அப்படியே ஒரு சும்மா சின்னதாக அப்படியே போய் பார்த்துட்டு அப்படியே நேராக வந்து நூறாக்கும் புஜ்ஜுக்கும் ஃபுட்டு தேட ஆரம்பிச்சிட்டோம்.
என்னென்னா, இப்போ நம்ம வீட்டில் கேட் வளர்க்குறோம் அப்படின்னா, அவங்களுக்கு மோஸ்ட்லி ஹோம்மேட் ஃபுட் போடுறது தான் ரொம்ப பெஸ்ட்டான ஆப்ஷன். கேரட்டு, எல்லோ பம்ப்கின்னு, அப்புறம் சிக்கன் இதெல்லாம் பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி கொடுக்குறது தான் ரொம்ப நல்லது, ஹெல்தியும் கூட. ஃபுட் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இங்கே வந்து லிட்டர் சாண்ட்லாம் வச்சுருக்காங்க, அப்புறம் கேஜ் வச்சுருந்தாங்க. இதுதான் மியாவ் ஃபுட். நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த ஃபுட் தான் நாங்கள் கொடுத்துட்ருந்தோம். ஸோ இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, பில்லின்னு ஒரு பிராண்ட் இருக்குது. ஸோ அந்த ஃபுட்டு கொடுங்க, அது இந்தியன் பிராண்ட் தான். ஸோ அது வந்து நல்லா நியூட்ரிஷியஸாக இருக்கும்னு சொல்லிட்டு, இதில் ஃப்ளேவர்ஸ் இருக்குது, ஃபிஷ்ஷோடது இருக்குது, ஃபிஷ்ஷில் டியூனா அண்டு சிக்கன் இது ஃப்ளேவர்லாம் இருக்குது. பெட்டர் நம்ம வந்து ஹோம்மேட் ஃபுட் கொடுக்கறது தான் ரொம்ப ஹெல்த்தியானது. கேரட்டு, எல்லோ பம்ப்கின், சிக்கன், பொட்டேட்டோ இதெல்லாம் வந்து நமக்கு எலும்பு இருந்தாலும், அதாவது சிக்கனோட போன் இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் அதெல்லாம் போட்டுட்டு பாயில் பண்ணிவிட்டு, நல்லா விசில் விட்டு பாயில் பண்ணிவிட்டு, ஸ்மாஷ் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு, எப்போ நமக்கு தேவையோ அப்போ பாயில் பண்ணியோ இல்லை ஹீட் பண்ணியோ கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப ஹெல்தியும் கூட. எக்கு இந்த மாதிரிலாம் கூட கொடுக்கலாம். இதுதான் அந்த பில்லியோட அந்த அடல்ட்டுக்கான ஃபுட்டு, சிக்கன் ஃப்ளேவரு. காஸ்ட்டு வந்து 7 கிராம்ஸ் 8 கிராம்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி டியூனாலையும் அதே தான், அது கிட்டனோடது. வாங்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் எப்படி இருக்குது, சர்விங் பவுலு இதெல்லாம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இங்கே நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது, ஒரு தடவை வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். என்னன்னு பார்ப்போம். க்யூட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கொஞ்சம். இங்கே பாருங்கள், ஹாட் அண்ட் ஷேப்பில் ஒன்று இருக்குது. இதை பார்த்தோன்னே ஓடி போய் எடுத்துட்டேன். பட் பில் இல்லாமல் அங்கே போய் போட்டோம்னாலும் எடுத்துக்க மாட்டாங்க, கொண்டு வந்து திரும்ப தான் வைக்கணும். நிறைய பவுல் இருந்துச்சு, எதையுமே எடுக்க விடலை. வா கிளம்புன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஜார், அதாவது நான் பிளாஸ்டிக்கில் தான் இப்போ கண்டெய்னர் வச்சுருக்கேன், எல்லா கண்டெய்னரும். இப்போ கிளாஸில் மாற்றணும்னு ஒரு ஐடியா இருக்குது. இது ஃப்யூச்சரில் நீங்கள் பார்ப்பீங்க அதை சேஞ்ச் பண்ணுறத. அப்படியே வெஜிடபிள் செக்ஷன் போயாச்சு. வெஜிடபிள்ஸை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வந்து ஓகே தான், எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது தவிர மற்றபடி ஓகே தான். ரொம்ப கம்மியும் சொல்ல முடியாது, ரொம்ப அதிகமாகவும் சொல்ல முடியாது, ஓகேவாக இருக்குது. அப்புறம் மீட் பார்த்தோம், கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் மீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 kg மட்டும் மீட் வாங்கினோம். நல்லாவே இருந்துச்சு மீட்டு. நல்லா இருக்குல்ல, எனக்கு என்னமோ நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் வந்து பிரியாணி செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள். அவ்வளோதான், வீட்டுக்கு நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆன உடனே அவங்களுக்கு தெரியும் பசியில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி புதுசாக வாங்கின ஃபுட்டு எப்படி இருக்குன்னு கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் போட்டோம். நல்லா சாப்பிட்டாங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சி போல இருக்குது. அப்படியே எங்களுக்கு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் கோவக்காய் பொரியலும் அப்புறம் ரசம் இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இந்த கோவக்காய் பொரியலோட டிஷ் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வீடியோ போட்டிருந்தேன். இது எப்படின்னா, நம்ம கோவக்காயில் செய்யலாம், ஃபிஷ்ஷில் செய்யலாம், முருங்கைக்காயில் செய்யலாம், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் செய்யலாம், கத்திரிக்காயில் கூட செய்யலாம். அதெல்லாம் நான் ஒவ்வொரு தடவையும் நான் போஸ்ட் பண்ணுறேன். மெயினாக ஃபிஷ்ஷில் செய்கிறத நான் ஒரு தடவை போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு அப்படியே வந்து புளி ஊற்றி மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போட்டு அப்படியே பாயில் பண்ண வேண்டியதான். அதான் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் அதை சப்ஸ்கிரைப் பண்ணாமல், லைக் பண்ணாமல், ஷேர் பண்ணாமல் பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நாள் சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க, ஸோ இன்னமும் சப்போர்ட் தேவைப்படுது. இது என்னென்னா, ஈவினிங் அதாவது நைட் டைம் ஆகிடுச்சு. ஸோ எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு வாக் மாதிரி போயிட்டு எவ்ரிடேயில் போயிட்டு சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். ஆனால் எப்படி விடுவேனா, காலையில் விட்டதை நைட் வாங்கிட்டேன். ஒரு பவுல், சர்விங் பவுல் 2 பவுலு. ஸோ 1 கிராம்ஸ்க்கு 2.50 ஃபில்ஸ்க்கு அழகாக இருந்தது. ஸோ வாங்கியாச்சு. இப்போ போகிற சைஸு பாருங்களேன், இப்படி போனான்னா அவங்கள நான் கொஞ்சணும். அவ்வளோதான், அந்த விலாகு இதோட முடிஞ்சிருச்சு. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அனுப்புங்க. ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.